ரஞ்சிதா, என்னாச்சு? ஏன் ஆற? சொல்லு ரஞ்சிதா, என்னாச்சு? சொல்லு ரஞ்சிதா. வீட்ல இருக்கிற எல்லார் சம்மதத்தோட உங்களோட ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என்னாலேயே நம்ம குடும்பம் ரெண்டா உடைஞ்சு போகும்னு நான் எதிர்பார்க்கவே எல்லாரும். எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷம்னு நம்புறவனா இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்ல அருண். நான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆரம்பிச்ச விஷயம் எங்க போய் முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அருண், என்ன மன்னிச்சிருங்க அருண். ரஞ்சிதா, என்ன இதெல்லாம்? நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நீ இதுக்கு காரணம் இல்லைன்னு அத்தை தான் சொன்னாங்கல்ல. அண்ணி சொன்னதெல்லாம் விடுங்க அருண். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஞ்சிதா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் எப்படி உன்னை தப்பா நினைப்பேன்? அது மட்டும் இல்லாம என் கண்ணு முன்னாடி தானே இது எல்லாமே நடந்துச்சு. இந்த வித்யாவும் சித்ராவும் தான் கண்டதெல்லாம் பேசி பிரச்சனை அவ்வளவு பெருசாக்கிட்டாங்க. அவங்க அத்தை மாமா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாம இருந்திருந்தா இது கண்டிப்பா வேற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலுமே எனக்கு உள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு என் மேல கோபமே இல்லையா அருண்? ஏய் சிச்சி, கோவம்லாம் எனக்கு இல்ல. ஆனா வருத்தம் தான் எனக்கு இருக்கு. இப்ப நமக்கு குழந்தை பிறக்க போறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அதை நீ முதல்ல என்கிட்ட தானே சொல்லிருக்கணும். உனக்கு தோணவே இல்லை பாத்தியா? எனக்கே இப்பதான் அருண் தெரிஞ்சது. நாம இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது இது நடக்கணும். நீ கன்சீவா இருக்கன்னு என்கிட்ட நீ சொல்றதும் அதை நான் கேக்குறதும் அது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம். அத நீயும் நானும் ஷேர் பண்ணிக்கிறது அந்த ஒரு நிமிஷத்துல தான் இருக்கு. நம்ம தேவையில்லாம அதை மிஸ் பண்ணிட்டோமே ரஞ்சிதா. அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த இப்படி ஒரு தப்பான சூழ்நிலையில சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. அது மட்டும் தான் ரஞ்சிதா எனக்கு ஒரே ஒரு வருத்தம். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் ரஞ்சிதா, அது என்னன்னா கல்யாணத்தை நிறுத்ததான் நீ கர்ப்பமா இருக்குன்னு போய் சொல்றதா அம்மா நம்புறாங்க. அதனாலதான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை இங்க வந்து நிக்குது. ஆனா உனக்கு மட்டும் குழந்தை பிறந்துடுச்சுன்னு வையேன், அம்மா அப்படியே கண்டிப்பா தலைகீழ மாறிடுவாங்க. உன்னை அப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. நீ யாருன்னு தெரியாதப்பவே உன்னை அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்க. அதுவே நமக்கு ஒரு வாரிசு பிறந்து மருமகளா அவங்க உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னு வையேன், அவ்வளவுதான், சொல்லவே வேணாம். உன்னை அப்படி மகாராணி மாதிரி கொண்டாடி தீர்த்துடுவாங்க. இங்க பாரு, அன்னைக்கு இந்த மாதிரி வருத்தம் கோவம்னு எதுவுமே இருக்காது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம இந்த கஷ்டத்தை தாங்கிதான் ஆகணும். உனக்கு சப்போர்ட்டா நான், மாமா, அத்தை, சுதான்னு இத்தனை பேர் இருக்கோம்ல. நீ எதுக்கும் கவலைப்படாம ஃப்ரீயா இரு, சரியா? சொல்லு சுதா. அப்படியா? சரி, நான் உடனே வரேன். என்னாச்சு அருண்? அம்மா சாப்பிடாம இருக்காங்களா? நான் போய் சாப்பிட வச்சுட்டு வரேன். சரியா?